வணக்கம். நான் உங்க ரவி பேசுறேன். நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 7 டே 91 சண்டே இன்னைக்கு கமல் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஸ்டியூம்ல வந்திருந்தார் வழக்கம் போல. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா போன வாரம் நடந்ததை பத்தியே பேசிட்டு இருந்துட்டு ரவீனா கிட்ட வந்து அந்த வெசல் வாஷிங் ப்ராப்ளம் நடந்தது இல்லையா, விசித்ராக்கு உங்களுக்கு என்ன அது அப்படின்னு சொல்லி அதை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. நான் விசித்ரா கிட்ட வந்து நீங்க பர்சனலா வந்து யாரையும் திட்டாதீங்க, பர்சனலா யாரையும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதை வந்து நான் சொல்ல விரும்பல, பட் நீங்க அப்படி பேசாதீங்கன்னு சொன்னதை வந்து தினேஷ் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் வந்து எவிக்ட் ஆனது ரவீனா வந்துட்டு வெளியில வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமா சர்ப்ரைஸா பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா அடுத்த எவிக்ஷன் உடனே அறிவிச்சிட்டாரு. நிக்சன் இன்னைக்கு போனது. ஸோ ரவீனாவும் நிக்சனும் இன்னைக்கு வெளியில போயிட்டாங்க. நிறைய பேர் மணி போவாங்கன்னு நினைச்சாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இவ்வளவு நாள் எப்படிதான் நாளை கடத்திட்டாங்க விசித்ரான்னு தெரியல. எப்பவுமே எல்லா சீசன்லயுமே பாத்தீங்கன்னா வயசானவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. பட் இந்த டைம் டஃப் காம்படிட்டர்னு சொல்லலாம். விசித்ரா வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைல்டு கார்டு என்ட்ரியில வந்து யாருமே ஃபைனல்ஸ் வந்ததில்லை. பட் இந்த வாட்டி அர்ச்சனாவும் தினேஷும் பயங்கரமா விளையாடுறாங்க. அவங்க ஒன் ஆஃப் த ஃபைனல் கண்டஸ்டன்டா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கமல் சார் யூஸ்வலா பண்ற புத்தக பரிந்துரையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா கமல் சாரோட மையம் அந்த புத்தகத்தையே பரிந்துரை வைத்தாரு. யார் யார் கமல் சாரோட ஃபேனோ நீங்க மையம் புக் வாங்கலாம்.